Hi friends, நம்ம இப்போ ஆரி ஒர்க்கில் வந்து ஓவர்லாப்ட் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்க போகிறோம். இந்த ஜரி த்ரெட்டில் வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது எப்பவும் போல் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். ரிவர்ஸில் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திருப்புங்க. கொஞ்சம் இந்த ஸ்டிச்சுக்கு வந்து கொஞ்சம் பெரிய செயினாக போட்டுக்கோங்க. த்ரெட்டையும் நீடிலையும் கொஞ்சம் லூஸாக ஹேண்டில் பண்ணுங்கள். குத்திட்டு ஒரு ரொட்டேட் கொடுத்து எடுங்க. குத்திட்டு த்ரெட் அடியில் மாட்டிட்டு ரொட்டேட் பண்ணிட்டு மேலே எடுங்க. பென் பண்ணிக்கலாம். சுற்றிட்டு இது வந்து அடுத்து வந்து ஓவர்லாப்பில் செயின் ஸ்டிச்சுனா இந்த இருக்குல்ல, ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சுக்கும் நடுவில் இன்னொரு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து இன்னொரு கலர் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். இதுக்கு என்ன பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ரெண்டாவது லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஏற்கனவே இருக்குல்ல ஒரு செயின் ஸ்டிச் அதோட நடுவில் ஓவர்லாப் பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கு பேர் தான் ஓவர்லாப் செயின் ஸ்டிச். ஏற்கனவே இருக்கக்கூடிய செயின் ஸ்டிச்சோட சென்டரில் போடணும். த்ரெட்டையும் நீடிலையும் லூஸாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ட் பண்ணிக்கலாம். எண்ட் பண்ணும்போது இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு பக்கத்துலேயே த்ரெட் எடுங்க. எடுத்துட்டு இந்த த்ரெட்டை திருப்பிட்டு முன்னாடி இருக்குல்ல இந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு இந்த த்ரெட் வழியாக வெளியில் எடுத்துறேன். இப்போ நம்ம வந்து ஓவர்லாப்பை செயின் ஸ்டிச் பார்த்தோம்ல, அதுக்கு ஒரு டிசைன் போட்டு அந்த ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் இப்போ ஏதாவது ஒரு ஸ்டிச் படிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு டிசைன் போட்டு பார்த்துருங்க. அப்போ உங்களுக்கு மறக்காது அந்த ஸ்டிச்சு. நான் வந்து இப்போ வந்து 2 சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வந்து ஒரு நூல்கண்டு தான் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு த்ரெட் எடுத்து இப்படி மடித்து இதில் நாட் போட்டு இதிலையே நாட் போட்டு பண்ணுங்கள். இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ போல் ரிவர்ஸில் செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நீளமாக போடுங்க. இடத்துலலாம் கொஞ்சம் வந்து சின்னதாக போடுங்க. அப்போ தான் ஷேப் நல்லா கிடைக்கும். த்ரெட்டையும் நீடிலையும் வந்து கொஞ்சம் லூஸாக ஹேண்டில் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்ம இப்போ டபுள் ஸ்டாண்ட் போட்டிருக்கோம். எடுக்கும்போது 2 த்ரெட் வருதா பார்த்துக்கோங்க. இப்போது இதான் எண்டு வந்துட்டு சின்னதாகவே திருப்பிடுங்க. ஷேப்புக்கு தகுந்த மாதிரி சின்னதாக திருப்புங்க. சின்ன செயின் ஸ்டிச் போட்டுருக்க. இப்போ அதே போல் நம்ம எண்டு பண்ணிக்கலாம். போட்டுட்டு இப்போ
வந்து நம்ம இதை போட்டுட்டோம். இப்போ வந்து இதை போட்டு அதே த்ரெட்டை வச்சு தான் நம்ம இங்கேயும் கண்டினியூ பண்ணுறோம். அப்போ இந்த ரெண்டையும் போடுறோம். இப்போ இதை பாருங்கள். இப்போ நான் வேணால் உங்களுக்கு அடியில் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த இதில் போட்டு அதே த்ரெட்டை வச்சு தான் நான் இதை போட்டிருக்கேன். இப்போ இதே த்ரெட்டை வச்சு தான் மிச்சம் 2 இதிலையும் நம்ம போடலாம். இந்த மாதிரி கர்வ்ஸ்லாம் கொஞ்சம் சின்னதாக போடுங்க. சரி, இதையுமே த்ரெட்டையும் நீடிலையுமே லூஸாக ஹேண்டில் பண்ணுங்கள். எடுக்கும்போது 2 த்ரெட் வருதா செக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு திருப்பிட்டு இதை மாட்டிட்டு அப்படி இதையும் கண்டினியூ பண்ணலாம். அதே த்ரெட்டை வச்சு சேம் த்ரெட்டை வச்சு இங்கேயும் கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு எங்கேருந்து கண்டினியூ பண்ணணுன்னு தோணுதோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு மேலே வந்து ஓவர்லாப் பண்ணுறதுக்கு ஒரு த்ரெட் எடுத்திருக்கோம், வேறு கலர் எடுத்திருக்கோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு நூல் கண்டு வச்சு தான் பண்ணுறேன். இப்போ த்ரெட்டை வந்து இப்போ நீளமாக எடுத்துகிட்டு இப்படி ஒரு நோட் போட்டுட்டு பண்ணுங்க. இப்போ வந்து இதில் பண்ணலான்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வேணால் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த செயின் ஸ்டிச்சுக்கு சென்டராக பண்ணலாம். எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சுக்கும் சென்டரில் ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. லூஸாகவே படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சுக்கும் சென்டரில் போடுங்க. இதில் எண்ட் பண்ணலாம். பக்கத்தில் எடுத்துட்டு சுற்றிட்டு ஒர்க். இப்படி மேலே தூக்கிட்டு இருக்கிற ப்ராப்ளமில் அடியோட நம்ம வந்து த்ரெட்டு நீடியில் கொடுத்துட்டு
இன்னொருக்கல் நூலை வந்து கீழே தொட்டலாம். இப்போது மறுபடி இப்போ நம்ம இந்த போட்டோவில் இதே த்ரெட்டை வச்சு தான் இங்கேயும் கண்டினியூ பண்ண போகிறோம். இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் நீளமாக ஃபஸ்ட்டு போடுறத போட்டால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சென்டரில் போடுறதுக்கு. வச்சு சென்டர் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு போடுங்க. ஃபஸ்ட்டே கொஞ்சம் பெருசாக செயின் ஸ்டிச் போட்டால் ஈஸியாக இருக்கும். லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதே மாதிரி இந்த ரெண்டையும் நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து 4 இதழும் போட்டு முடிஞ்சிடுச்சு. இப்போ சென்டர்லேயும் நீங்கள் வேணால் ஒரு ரவுண்டில் செயின் ஸ்டிச் போட்டு ஓவர்லாப் பண்ணலாம். இல்லைன்னா ஏதாவது ஃபேப்ரிக் க்ளூ ஒட்டி ஸ்டோன் வைங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிரர் வைங்க. இதே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நீங்கள் இந்த டிசைன் தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி டிசைனில் வந்து பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ எந்த ஸ்டிச் படித்தாலும் அந்த ஸ்டிச்சுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுனா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.